ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, டூர் போனதில் பார்ட் 3 அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் ஒரு 2 ஸ்பாட் நீங்கள் பார்க்கலாம். போனதுலேருந்து சரியான மழை. மழையை நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மழை. நல்லா என்ஜாய் பண்ணலாம். வீடியோஸ் மட்டும் அதிகமாக எடுக்க முடியாது. ஃபோட்டோஸ், வீடியோஸ். கிளைமேட் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் அது மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம். குட்டி பையனுக்கு அந்த காரெல்லாம் இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. நிறையா விளையாடுற மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணல, மழை நேரம் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே பாருங்கள், குட்டி பையன் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்ருக்கான். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எக்கோ பாயிண்ட், எலிஃபெண்ட் பாயிண்ட், அப்புறம் ஹார்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. 3மே இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ சுற்றி பார்த்துட்டு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரமாக தான் ஆகிடும் குறைஞ்சது. மேலேருந்து கீழே பார்த்தா அதிகமாக ஒன்றுமே தெரியாது. கிளைமேட் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபோட்டோஸே எடுத்தோம். அதனால தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அது கிளியராக இருக்கும் ஃபோட்டோ. இல்லைனா ரொம்ப க்ளவுடியாக, ரொம்ப இருட்டாக தான் இருந்தது. ஸோ அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இது நாங்கள் லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்தோம் ஃபோட்டோ. அங்கே குரங்குகளும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஸ்வீட் கார்ன், மாங்காய், கொய்யாப்பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். மாங்காய், கொய்யாப்பழம்லாம் குரங்குக்கெலாம் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் செம்மையாக இருந்தது. எல்லாருமே ஒவ்வொரு கப்பு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அடுத்து அங்கேருந்து முடிச்சுட்டு வரையில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கான ஃபோட்டோ பாயிண்ட். ஸோ அதுங்கே ஒரு 5 ஃபோட்டோ எடுத்தால் 50 ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணாங்க. 5 ஃபோட்டோக்கு அதிகமாகவே எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, குட்டி பையனுக்கும் நாங்கள் பொக்கே கொடுத்து ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சுஜாஸ் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஸ்ட்ராபெரி கார்டன் தான் இதில் எங்களுக்கு ஹைலைட்டாக இருந்தது. ஸோ அங்கே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ப்ளூபெரி ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ போனதுமே ஸ்ட்ராபெரி கார்டனை சுற்றி பார்த்தோம். அங்கே நான் வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னா பழங்கள் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஜஸ்ட்டு பிளான்ட்ஸ் மட்டும்தான். அது குட்டி கார்டன். இந்த ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது. பட் ஆனால் பழங்கள் இருந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்துருப்பேன். பழங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தோணலை. அதுக்கப்புறம் அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்லலாம் ஃபோட்டோ பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அதுவும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் லாஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சா, ப்ளூபெரி நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் ப்ளூபெரி தான் ஃபஸ்ட்டு, அடுத்ததான் ஸ்ட்ராபெரி. ஸோ அந்தளவுக்கு ப்ளூபெரி ஐஸ்கிரீம் அடிச்சிக்கவே முடியாது. குட்டி பையனோட பர்த்டே அன்றைக்கி இப்படி தான் நாங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் போயிட்டே இருந்தோம். கோயிலில் ஸ்டார்ட் ஆனது, லாஸ்ட்டாக வாட்டர் ஃபால்ஸில் முடிஞ்சது. அந்த வீடியோவும் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரி கார்டனோட நாங்கள் இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அதனால் மறக்காமல் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் என்டர்டெயினாக இருக்கும். இன்னும் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ குட்டி பையனோட பர்த்டே செம்மையாக போச்சு. கோவிலில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய லொக்கேஷன் அதேமாதிரி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணால். கேக்கு கிடைக்கல அந்த இடத்துல. அந்த ஏரியாவில் கேக்கு அப்படிங்கிறதே கிடைக்கவே இல்லை. ஸோ ஐஸ்கிரீமை கொடுத்து ஹாப்பி பர்த்டே டு யூ விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் உள்ளவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அப்புறம் இது மாதிரி சாப்பிட்டோம். அப்புறம் அந்த டிரைவர் தம்பியை வாங்கன்னு சொல்லி குட்டி பையன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ஃபோட்டோஸாக கரெக்டாக அந்த ஹாட்டில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.